வணக்கம் சேனலுக்கு வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராஃப்ட் வேர்ல்ட் தான் விளையாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்மர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் சும்மா விண்டோ மாதிரி ஏதாவது ஜாம்பி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். அதனால நான் இப்போ வந்து நிறையா சாண்டை வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து வரப்போகிறேன். எதுக்கு இவ்வளோ சாண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வீடு முழுக்க வந்து விண்டோ மாதிரி, அதாவது விண்டோனா விண்டோவே இல்லை, அது எப்படின்னா நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு. ஓகே, ஒரு நிறையா விண்டோ மாதிரி பண்ணலாமே. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு அப்படியே சீத்ரூவாக இருக்கணும், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதா இப்போ? ஓகே, இப்போவே 4 கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நின்று ஐயோ டே இதுக்கு மேலே நின்று வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கிராஃப்ட் வேர்ல்ட் பார்ட் 11 அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ட் 11 தானே? ஆமாம், பார்ட் 11 தான், பார்ட் 11 தான். ஸோ இப்போ வந்து நிஷா கமெண்டட், ஓகேவா, பார்ட் 11 போடுங்க அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்ட் 11 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஒரு 3 ஓகே ஒரு 4 ஆர்டர் இருக்குது. இங்கே என்னமோ தலை இருக்கே. ஓகே வாங்க, இப்போ எங்கள் கோல்டு ஆர்மர் போட்டவங்க அவன் அங்கே இருக்கான். எங்கள் கையில் என்னமோ கோடாலி வச்சுருக்காங்க அவன். ஐயோ மாட்டிட்டோமே. சரி ஃபைன், பார்த்துக்கலாம், என்னன்னாலும் நம்ம தைரியமாக இப்போ வந்து நம்ம மோத போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் டீசர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆமாம், ஸோ இதோட டீசர் கூட நான் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் போய் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இங்கே கோடாலி மட்டும் தராமல் போயிட்டாங்களே. கோடாலி எங்கடா போச்சு? சரி, கோடாலி தான் தரல. நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு கோல்டு ஆர்மர்லாம் இவ்வளோ பெருசாலாம் பண்ணல, நம்மளுக்கு உருப்படி ஏதாவது தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த கோடாலி, அயன் கோடாலி, அதுவும் அது. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது 4மே என்சாண்டட் தானா? இப்போ நார்மல் லெவல் வெயிட் பண்ணுங்க, மாற்றி இது மாற்றி போடுறோம். இல்லை இதுக்கு ஃபுல்லாகவே இப்படி வச்சுட்டு போயிடலாமே. இதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓ இடம் இல்லையா? ஓகே, ஆர்மர்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது ஃபுட் ஐட்டம்ஸ்க்காண்டி வச்சதில்ல, மறந்தே போயிட்டேன். அப்போ நான் என்னத்தை எடுக்கலாம்? இந்த டர்ட்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை கைஸ். என்ன பண்ணுறது, வச்சு தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இந்த சீடெல்லாம் யாருங்க கேட்டா? இந்த சீடை இப்படி வச்சுருவோம். வைடா ஷோ, ஒருத்தர் வைக்க மாட்டேங்கிறான். வெயிட் பண்ணுங்க, அப்போ வெளியே போய் நம்மளே விதைச்சிருவோம். அதில் 2 3 வளர்ந்துடுச்சு சும்மா. ஓ ஐயோ, குட்டி சாம்பி வந்துட்டான். எங்கங்க போடா? ஐயோ சவுடா என்னங்க அடிக்க மாட்டேன்றான்? ஏங்க என்ன அடிக்க மாட்டேன்றான் இவன்? சரி, அடிக்கலனாலும் நல்லதான். ஏங்க கிட்ட வரைக்கும் வந்து அடிக்க மாட்டேன்றான். ஐயோ, இந்த குட்டி சாம்பி அதுவும் அயன் ஆர்மர் போட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எங்கேயும் இதை வேற விதைக்க முடியாதா? ஓகே, இந்த சீடியை எங்கேயும் விதைக்க முடியல. எங்கள் அண்ணன் வந்தானோ தெரிலங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஓகே, இப்போ நம்ம வந்து நிறையா கிளாஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 9 கிளாஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயோ 3 வச்சுக்கலாம். ஸோ 3 வச்சாச்சு, அது வாட்டுக்கு ஆகிட்டுருக்கோம். இப்போ இந்த சீடை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல. ஐடியா வந்துச்சு. சீடை வந்து நம்ம கோழி கூட்டி விட்டுலாம். நான் ஜாம்பி நினச்சி பயந்துட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவனுக்கு வேறு சாப்பாடு வேணுமா? ஃபீட், அவ்வளோதான் போச்சு போ. ஓகே, நம்ம 4 ஆடு இது வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஏதாவது ஏதாவது இந்த கார்பெட்டுக்கெலாம் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அப்படின்னா நம்ம வந்து
அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. அதுக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இவனுக்கு பசிக்குதா? ஃபுட் ஐட்டம் போடா. இங்கெல்லாம் நம்ம வந்து ஃபுட் ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நான் பண்ண மஷ்ரூம் ஸ்டூ. இதை இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பேக்டி பொட்டேட்டோ இருக்குது, அதையும் வேணாம். சரி, ஒரு ஸ்டேக் சாப்பிடுவோம். ஒரு ஸ்டேக்கே பசியெல்லாம் எனக்கு போக்கிடும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆர்மரே நிறையா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்கள், இந்த 11 எடுத்து இங்கே போட்டுடலாம். இல்லை இப்போ அது ஃபுட் ஐட்டம்காண்டி வராதே, என்ன பண்ணுறது? இந்த டர்ட்லாம் எடுத்து நம்ம கூடயே வச்சுப்போம். ஏன்னா டர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லதாக நினைக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஆர்மர்லாம் உள்ளே வச்சிட்டோம். என்னடா நைட்டாதா? சரி ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம கோலெல்லாம் உள்ளே போட்டு இப்போ வந்து நம்ம எங்கே வைக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இப்படி வச்சுட்டோம். மேலே நம்ம ஷெல்டர் பண்ண வேணாம், நம்ம மேலே அப்படியே வச்சுக்கலாம். ஸ்பைடர் ஒன்று வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். எனக்கு செம்ம ஐடியாங்க. ஸோ அப்படின்னா ஒரு விண்டோ வந்து எங்கே வைக்கிறது? எங்கேயும் வைக்க முடியாதோ? ஒன்றும் இப்போ எங்கே வைக்கிறது? ஐடியா கிடைச்ச மாதிரி நடிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அதுதான் வெயின். எறாத எடுத்துட்டான். ஒரு கிளாஸை இங்கே வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸை இங்கே வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் வேர்ல்டில் மைண்ட் கிராஃப்ட்லலாம் கிளாஸ் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். சரி தூங்குடா. சரி இவன் தூங்க மாட்டேங்கிறான். அப்போனா நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் வந்து செஸ்ட்டு வச்சுட்டேன். அப்போ இங்கே வைக்கலாமா? நம்மளோட ஃபார்ம் நம்மளுக்கு அப்படியே தெரியும்ல. அங்கே விழுந்துருச்சோ? சரி, நம்ம வீட்டில் அங்கே வந்து இருக்குது. காலையில் வந்து எடுக்கும்போது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே வைக்கலாம்? டோருக்கிட்ட இப்போ ஃபுல்லாக வச்சுட்டேன். இங்கே இதுவும் வைக்க முடியாது. ஐடியா. ஸோ அப்படின்னா சும்மா ஐடியான்னு தான் சொன்னேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஏங்க பெட்டை சுற்றி வைக்கலாமா? இல்லை நல்லா இருக்காது. சரி, நாளைக்கு யோசிப்போம். ஸோ எனக்கு வந்து ஒரு செம்ம ஐடியா தோணிருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளை வந்து நம்ம எடுத்துருவோம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுப்போம். எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கண்ணாடி வச்சிடலாம். ஸோ நம்ம வீட்டு எப்படி வளர்ந்துச்சா இல்லையா நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். 2 வீட்டு வளர்ந்துருச்சு இப்போலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. இந்த கிராஃப்டிங் டேபிளை எங்கே வைக்கலான்னு தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். இந்த கிராஃப்டிங் டேபிளை இங்கே வச்சிடலாம். இப்பயாச்சும் தூங்குடா, தூங்க மாட்டேன்றாங்க. ஏங்க இப்போ தாங்க ஒரு ஜாம்பி வந்துட்டான், பார்த்தாலே தெரியுது. ஓகே, அவன் கை நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் நம்மளால் சத்தியமாகவே தூங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வராம பாருங்க. ஐயோ எத்தனை ஜாம்பிடா! இது எவ்வளோ ரிஸ்கி தெரியுமாங்க? கொஞ்சம் தவறி உள்ளே விட்டாலும் நான் வந்து செத்து போயிடுவேன் ஜாம்பிஸால் அடியிலேயே. ஸோ அப்போ காலையில் ஆட்டும். ஏங்க குட்டி ஜாம்பி, ஃபஸ்ட்டு இந்த குட்டி ஜாம்பியை தான் அழிக்கணும். ஏங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த குட்டி, அடே எத்தனை ஜாம்பி தாண்டா வருவீங்க?
ஏங்க அடிக்கவும் இல்லைங்க, அடிக்கவும் மாட்டேன்றான். அடிடா அவனை. படிப்பியா? ஏங்க ஏங்க அடிக்க மாட்டேன்றான்? இந்த குட்டி சாம்பி எங்கடா இருக்கான்? டேய் ஏங்க ஒருத்தங்காளி. இந்த குட்டி சாம்பியை தான் அடிக்கவே முடியல காலையில். ஆனால் இவன் பிரச்சனை தாங்க முடியல போல். சரி ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் வச்சு சாம்பி அடிப்போம். ஏய் அடிடா அவனை. ஏங்க அடிக்கவே மாட்டேன்றாங்க இவன். ஒய்யோ எத்தனை சாம்பிடா வருவீங்க? ஏங்க உள்ள சேஃப்டி, உள்ளே போயிடலாமா? ஏங்க ஏற்கனவே ஒருத்தன் வெயிட்டிங்க எனக்காண்டி. ஏங்க உடச்சிட்டாங்கங்க கதவை. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க இப்படி கதவை உடச்சா மை காட். டேய் வேணாண்டா, சொல்லு பேச்சு கேளுங்க. ஏங்க என்னங்க இவங்க கதவே உடச்சிட்டு வராங்கன்னா எப்படிங்க? ஐயோ டேட்டை வச்சு முடுறா. இதுக்கு மேலே இந்த கண்ணாடி கான்செப்ட்கே நான் வரல. எங்க எப்படிங்க அவங்களால உடச்சிட்டு முடியும்? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்ல வேலை அந்த குட்டி சாமி வரல. அவன் வந்திருந்தானா இந்நேரம் நான் அவ்வளோதான் காலி மர்கையா. கே இப்போ காலையில் ஆக போகுது. அந்த குட்டி சாம்பி சாக மாட்டேன் எப்படி இருந்தாலும். ஏங்க தூங்கிட்டேங்க. எப்பா ஒரு வழியாக தூங்கியாச்சு. இன்றைக்கி என்னென்ன பாடுபட போகிறேன்னோ தெரில. இருங்க அவங்க இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கானா அந்த குட்டி சாம்பியே. டேய் அம்மா சரி இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களால் மிச்சம் என்ன தெரியுமா? நம்மளோட கதவை தான் இவங்க வந்து உடச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. என்னடா நீயே உள்ளே ஒன்றாச்சும் லாக் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். கே வீட்டர்ரா. எங்க லைட்டாக லேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலா? கே வீட்டாக இருக்கணும். ஸோ வீட்டை எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே தப்பாக வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீட்னா இப்படி இருக்கும். ஸோ மைண்ட் கிராஃப்டில் வந்து வித்தியாசமாக இருக்கும் வீட்டு. நான் அதே ஒரு நினைப்பில் வந்து இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு போட்டு அப்புறமா இந்த பசங்களுக்கு போடலாம். டே தம்பி குழந்தைங்களா, ஃபீடு. ஸோ இந்த ஜன்னலை உடச்சிட்டு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கதவை உருவாக்கலாம். இந்த கதவை எத்தனை தடவை தான் உடச்சிட்டே வருவாங்களோ தெரிலங்க. அது மட்டும் ரொம்ப எங்கடா காணும். வந்துடுச்சு. எப்போவுமே நம்மளுக்கும் கதவுக்கும் சகுனம் சரியாவே இல்லை. நம்ம இருங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கே 2 ஓக் இருக்குது. ப்ளீஸ்டா ஒரு கதவு தான் பண்ணுமா? 3 கதவா? சூப்பர். ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல கதவையாச்சும் உடைச்சிக்கலாம். எப்படி இந்த வுட்டெல்லாம் உடைச்சிட்டு வராங்க? அப்போனா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லைங்க. என்னங்க அது மூர்றா கதவை. எனக்கு வேறு பயமாக இருக்குது. திடீர்னு மறுபடியும் கதவை உடச்சிட்டாங்க. நம்மளுக்கு தான் வுட்டெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஆமாம் டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது மட்டும் ஒரு சைடா, அது மட்டும் இன்னொரு சைடா? ஏன்டா? அப்பாடி வாங்க நம்ம போய் நம்ம இன்வென்ட்ரியில் வச்சிடலாம். இல்லையா
இங்கே ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, எனக்கு பயங்கரமாக இருக்குது எனக்கு. ஓகே, அப்போனா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, நம்ம கிளாஸ்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம இந்த டர்ட்லாம் இருக்குல்ல, இந்த டர்ட்டை எப்படி போக வைக்கிறது? இதெல்லாம் பேசாமல் ஃபில் பண்ணிடலாம். அட, எப்போவுமே கிராஃப்ட் வேர்ல்டில் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னா ஓ ஓ நோ, ஐயோ டே விட்டுருங்கடா நீ. நான் வாட்டுங்க தாங்க அமைதியாக போயிட்டுருக்கேன், வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை இன்றைக்கி எதாவது பண்ணணுன்ட்டு. எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, அதுவும் நிறையா வேறு லேக் ஆகுது. நம்மளால் மஷ்ரூம் ஸ்டூ மறுபடியும் பண்ண முடியாதோ? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.